ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சாப்பிட்றதால நம்மளுக்கு வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் சரியாக்கும். நம்மளுக்கு அல்சர் பிரச்சனை உள்ளவங்கலாம் இதை தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி இஃப்தாருக்கும் இதை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது இது. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு வாரம் வரையும் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இதில் நம்ம சைனா கிராஸ் சேர்த்துக்க போகிறோம். இது அகார் அகார்னு சொல்லுவாங்க. கடல் பாசி. இது இந்த மாதிரி பேக்கெட்டுகளில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நான் இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது சரியாக ஒரு 8 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நம்மளுக்கு நல்லா தண்ணியோட கரையணும். இது நல்லா கரைஞ்சி வெண்மை நிறத்துக்கு வரும். அதாவது தண்ணி கலருக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இது கூட 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இதையும் சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்கிறது எந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து கரைஞ்சிருக்கு பாருங்கள். இது கூட நான் தேங்காய் பால் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 500 ml அளவு இதில் இருக்குது. இப்போது இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காய் பால் உங்களுக்கு வயிற்று புண்ணெல்லாம் நல்லாமே குணமாக்கும். அல்சர் பிரச்சனையை தீர்க்கும். ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கடல் பாசிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்மளுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் வரையும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். கெட்டு போகாது. இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதி வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் இல்லைனா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் எதில் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன கப் டம்ளர்களில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதி விட்டுறக்கூடாது. திரிஞ்சு போயிடும். சரியாக 3லேருந்து 4 நிமிஷம் வரையும் நம்ம வச்சுருந்தா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு குல்ஃபி மாதிரி இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போது ஒரு 10 நிமிஷம் அளவு செட் ஆகட்டும். சரியாக 10 நிமிஷம் அளவு செட் ஆகிருக்கு. இப்போது நான் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாதாமை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எந்த வகைகள் நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விருப்பப்படலைன்னா நீங்கள் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் இதை நம்ம உடனே சேர்த்துறாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ சரியாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் விட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பரான கோகோனட் மில்க் புட்டிங் தயாராகியாச்சு. இந்த தேங்காய் பால் புட்டிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் கூட ஆகாது. இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சி இது. அவ்வளோ சுவையாக இருக்கும். அதுவும் இந்த பாதாம்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெளியிலேருந்து சளி பிடிச்சிரும்னா செட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு புட்டிங் செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை அட்டகாசமாக இருக்கும்.